நாங்கள் ஏமாந்து போயிட்டுங்க. புளியை நசுக்கி என் மக்களை வளர்க்க முடியல. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்குண்ணா ரேஷன் அரிசி கூட என்னால் வாங்கி தர முடியல. இந்த இடத்துல கூட வந்து நிறுத்திருச்சு அந்த அம்மா. 370 பேரை ஏமாத்தி பிடிச்சா அந்த அம்மா. நல்லா இருக்குமா? நாங்கள் வந்து 20 வருஷமாக சங்கம் நடத்துகிறாங்கன்ட்டு நாங்கள் நல்லவங்க நல்லா நடத்துகிறாங்கன்னு நாங்கள் நம்பி கட்டினோம். நாங்கள் உழைச்சி என் பணத்தை கொண்டே கட்டினோங்க. பேங்க்காரர்கிட்ட பாலிமுதல் பேங்க்கு எங்களை வந்து நாங்கள் வெண்ணிலா தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யாருன்னு தெரியாது. நாங்கள் பேங்க் அவங்க தான் கூட்டுமே எங்களுக்கு அக்கௌண்ட் இது பண்ணி விட்டாங்க. நாங்களும் 20 பேர் கையெழுத்து நம்பி அவங்கள நம்பி சங்கம் நடத்தினோம். இப்போ வந்து நாங்கள் சங்கத்தை கட்டின மாதிரி கட்டி எங்களை கூட்டின்னு போய் ஏமாற்றிட்டு 3 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் ஏமாந்து போயிட்டுங்க. புளியை நசுக்கி என் மக்களை வளர்க்க முடியல. நான் ஒரு ஆண்டிக்காப்பு என் பிள்ளைய வளர்க்க முடியல. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இன்னைக்குண்ணா ரேஷன் அரிசி கூட என்னால் வாங்கி தர முடியல. இந்த இடத்துல கூட வந்து நிறுத்திருச்சு அந்த அம்மா. 370 பேரை ஏமாத்தி பிடிச்சா அந்த அம்மா. நல்லா இருக்குமா? அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. கேட்டா என் பையன் ஏமாத்திச்சு, என் பையன் விட்டுருச்சுன்னு சொல்றாங்களே. என் பையன் விட்டுருச்சுன்னு என்கிட்ட நேரா சொல்லல. அவங்க ஒளிமரா மறைஞ்சிக்கிட்டாங்களே. எங்களை கூட்டிட்டு வந்தவங்களை முன்னாடி காட்டுங்க. எங்க அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குதுன்னா எங்களுக்கு காட்டுட்டு எங்களை குளோஸ் பண்ணிட்டாங்க. ஓஏபி எடுத்துட முடியல. எடுத்துட முடியல. ரேஷன் கடையில் அக்கௌண்ட் குளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்படிங்க பிழைக்கிறது? மந்திரி வெண்ணிலா 3 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணிட்டாங்க சார். இப்படி அப்பாவி ஜனங்கள்லாம் இப்படி அலையிறாங்க. 3 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு வழி வந்து இன்னைக்கு பிறந்தே ஆகணும். சேமிப்பு சார். மாதம் கட்டணுங்க. நாங்கள் ஒரே ஆள் கூட இருக்கிறவங்க பேங்க்கு போகல. அவங்க யாரையும் கூட்டின்னு போய் காசு போட்டாங்களோ எடுத்தாங்களோ எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் யாரும் போகல. மாதம் அவங்களே போட்டு அவங்களே எடுத்துட்டாங்க பணத்தை. எங்ககிட்ட 1 ரூபாய் பணம் இல்லை. பூரா அவங்ககிட்ட தான் 3 கோடிக்குது. பேங்க்காரர் எங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து கட்டல, பணம் வரல அப்படின்னு சொல்லி பேங்க்காரர் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார். எங்களுக்கு 51,000 இருக்குது சார். சேமிப்பு மட்டும் இசையறிவு சங்கத்தில் 51,000 கட்டியிருக்கிறோம் சார். 16 சங்கம் இருக்குது சார். ஆனால் ஒரு சங்கத்துலேயும் எவ்வளோன்னு எனக்கு தெரியலையே. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. மறைவாயிட்டாங்க. 2 கோடியே 87 லட்சம் எடுத்துன்னுக்கிறாங்க பணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.